ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம், இரண்டாம் திருமுறை, திருஞான சம்பந்தர் தேவார பதிகங்கள். விளக்கம் எழுதியவர் எம் ஞான பூங்கோதை அவர்கள். பாடல்களை பாடியிருக்கின்றார் காரைக்குடி TR நாராயண ஓதுவார் அவர்கள். அமைப்பு பல்லடம் R ரவி அவர்கள். வாழ்க அந்தணர், வாழ்க வானவர், வாழ்க ஆனினம், வாழ்க வேந்தனும், அரண் நாமமே இவ்வையகமெல்லாம் சூழ்க, துயர் தீர்க என்று ஆசி வழங்கிய திருஞான சம்பந்தரின் இரண்டாம் திருமுறையில் அமைந்த சில பாடல்களை இன்று சிந்திக்க இருக்கிறோம். முதலில் திருமறைக்காட்டில் பாடிய சதுரம் மறை என தொடங்கும் இந்தளப் பண்ணில் அமைந்த பதிகம். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நன்கிரை வைத்தருள் செய்க, இது நன்கிரை வைத்தருள் செய்க, எனக்கு உள் கதவன் திரு காப்பு கொள்ளும் கருதாலே, இது நல்கிரை வைத்தருள் செய்க, எனக்கு உள் கதவன் திரு காப்பு கொள்ளும் கருதாலே, சதுரம் மறைதான் துதி செய் வணங்கும், மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நல்கிரை வைத்தருள் செய்க, எனக்கு உள் இது நல்கிரை வைத்தருள் செய்க, எனக்குள் கதவன் திரு காப்பு கொள்ளோ கருதாலே, மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, இது நல்கிரை வைத்தருள் செய்க, எனக்கு உள் கதவன் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே, கதவன் திரு காப்பு கொள்ளும் கருத்தாலே. வேதங்கள் பூசித்த காரணம் பற்றி இப்பெயர் உண்டாயிற்று. வேதாரண்யம் என்று வடமொழியில் கூறுவர். இறைவன் பெயர் மறைக்காட்டு மணாளர் என்பதாகும். அப்பரும் மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே என்று பாடுகிறார். இறைவி யாழை பழித்த மொழி அம்மை. மூலத்தானத்தில் சிவலிங்கமூர்த்திக்கு பின்புறத்தில் இறைவனது மணவாளக் கோலத்தை காணலாம். இங்குள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் மூழ்கி கங்கை புனிதமாகிறாள் என்று கூறுவர். இத்திருக்கோயிலில் எரியும் விளக்கில்